வெல்கம் டு தாரா சமையல். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு பல், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பல் 3-4 பல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொத்தவரங்காய் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த 3 பொருட்களுமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக 1/2 கப் நல்லா சூடான தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து தோல் உரித்த கடலை, மையாக அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறமா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பொரியலில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டிலேயே நல்லா கிளறி விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கொத்தவரங்காய் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தாரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.